அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 24/2/2026 விஸ்வ வசு வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கிழமையின் அதிபதி செவ்வாய் பகவான். இன்றைய நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். இந்த நாள் சுக்லபக்ஷ அஷ்டமி திதி மற்றும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வரும் ஒரு சிறப்பான நாளாகும். இந்த நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம். இன்றைய ராகு காலம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை காலம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. ராகு காலம் மற்றும் யமகண்டத்தை சுப காரியங்களுக்கு தவிர்ப்பது நல்லது. குளிகை காலத்தில் செய்யப்படும் காரியங்கள் இரட்டிப்பாக பலனை தரும். இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாயின் தானியம் துவரம் பருப்பு மற்றும் நிறம் சிவப்பு. இன்றைய நாள் துவரம் பருப்பு மற்றும் சிவப்பு துணிகளை தானமாக வழங்குவது செவ்வாய் பகவானின் அருளை பெற உதவும். இன்றைய நாள் கோச்சாரம்: மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், கும்பத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு சூரியன், சிம்மத்தில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான். இன்றைய கோச்சார நிலவரம் இதுதான். அதே போல் இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை காணலாம். இன்று மேச ராசியில் பிறந்தவர்கள், இன்று உங்களுக்கு தைரியம் கூடும். நிலுவையில் இருந்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். செவ்வாய் பகவான் பலத்தால் அதிகாரமிக்க நபர்களின் உதவி கிடைக்கும். மேசத்திற்குரிய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண புதிய வழிகள் தென்படும். இன்று ரிஷப ராசியில் சந்திரன் பயணிப்பதால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இன்று பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சுப காரியங்களுக்கு சிறிது யோசித்து பின் முடிவெடுக்கவும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதே போல மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: இன்று செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலையில் கவனமாக இருக்கவும். பொறுமை இன்று மிக அவசியம். ஏனென்றால் இன்று மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அது வக்ரமாக சஞ்சரிப்பதால் பலன்கள் சற்று மாறுபடும். மிதுன ராசி பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 3. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: லாபகரமான நாள். தொட்டதெல்லாம் துலங்கும். மூத்த சகோதரர்களிடம் இருந்து நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புள்ளது. அதே போல உடன் பிறந்த சகோதரனின் உதவி இன்று உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை, வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6, 9. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். தந்தையிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள்: அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் கருப்பு.
அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வாகன பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். இன்று வக்ரமான குரு பகவான் இந்த துலா ராசியை பார்வையிடுதல் கண்டிப்பாக பலன்கள் சற்று மாறுபட்டதாக தோன்றும். ஏனென்றால் இன்றைய பலன்கள் கொஞ்சம் மாறுபட்டதாக நடக்கும். அதனால் இன்றைய துளாராசி நேயர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியம். அதேபோல் இன்று துளாராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. 6 மற்றும் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 2. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எதிரிகளை வெல்லும் நாள். உடல் ஆரோக்கியம் சீராகும். கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்று தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். அதனால் இன்று மூலம் 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் அல்ல. அதே போல பயணங்களையும் தவிர்ப்பது இன்று நல்லது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 8. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 9. கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தாயின் அன்பு மற்றும் ஆதரவு கிடைக்கும். வீடு வாகன சேர்க்கைக்கான யோகம் உண்டு. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 8, 3, 5 மற்றும் 6. அதே போல இன்று கும்பராசியில் சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான் மற்றும் சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் இன்று கும்பராசி நேயர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அதே போல இன்று அன்றாட செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. அதே போல சூரியன் அரசு மற்றும் அரசியல் சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக இன்று முயற்சி செய்யலாம். நல்ல பலன் கிடைக்கும். அதே போல போகக்காரனாகிய ராகு பகவானும் இன்று அங்கு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அன்றாட செலவுகளுக்கு கண்டிப்பாக இன்று பஞ்சம் இருக்காது. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். இளைய சகோதரர்களிடம் இருந்த மனக்கசப்பு நீங்கும். குறுகிய தூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். இன்று மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வேலைகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். அதே போல இன்று தொழிலாளர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே போல உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக மிகவும் இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. இப்பொழுது நாம் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்த்தோம்.
அதேபோல் மேன்மேலும் வீடியோக்கள் வர உங்களின் ஆதரவு மற்றும் தேவை. இன்று எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நன்றி.